கோட்டி ஊராட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7,19,000 ரூபாய்க்கு ஊராட்சியோட பொது நிதியில் ஒரே ஒரு வீட்டுக்கு 200 மீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க. 200 மீட்டருக்கு காங்கிரீட் ரோடுங்க. நல்லா பார்த்துக்குங்க. ஒரே ஒரு வீட்டுக்காக அப்படியே அந்த சைடு திரும்பிட்டு வச்சுக்கல. ஒரு மெட்டல் ரோட நான் ஒரு 20 வருஷமா நான் பார்க்குறேன். 20 வருஷமா அந்த மெட்டல் ரோடு இருக்குது. அங்கே ஒரு ரோட்டில் 20 வருஷமா மெட்டல் ரோடு இருக்குது. இங்கே ஒரு 150 வீடு 200 வீடு இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 வீடு இருக்குது. 200 வீட்டுக்கு ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, ஒரு பொது பைப்பு தண்ணி வசதி பைப் கிடையாது, ஒரு தார் சாலை கிடையாதுங்க. 2 டைம் முகூர்த்தங்கால் போட்டாங்க ஒரு ரோட்டுக்கு. அது அப்படியே முகூர்த்தங்கால் போடுவாங்க, ஜேசி போட்டு நடத்துவாங்க, போயிடுவாங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு வீட்டுக்கு 7,19,000 ரூபாய்க்கு எதன் அடிப்படையில் எத்தனை வீடு இருக்குன்னு தெரியல போட்டிருக்காங்க ரோடு. நீங்களே பாருங்க, இங்கே பாருங்க, ஒரே ஒரு வீடு தான் இருக்குது இங்கே. அதுவும் நம்ம கவர்மெண்டோட மக்களோட வரி பணத்தை எடுத்து ஊராட்சியிலேருந்து பொது நிதியிலிங்க, ஊராட்சியோட பொது நிதிங்க பார்த்துக்குங்க. ஊராட்சியோட பொது நிதியில 7,19,000 ரூபாய்ங்க எடுத்து அவன் கஷ்டப்பட்டு வரி கட்டுறான். வரி கட்டுறவனுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் லைட் போடல, தண்ணி கனெக்ஷன் தரல, ஒரு ரோடு போடல. இந்த ஒரு வீடு கட்டி ஒரு வருஷமோட இல்லைங்க. அவர் ஏதோ அரசு வேலையில் இருக்கிறன்னு சொல்லி அந்த ஒரே ஒரு வீட்டுக்கு இந்த கட்டில் வந்து ஒரு 3-6 வீடு இருக்குது. பக்கத்து கட்டில் 6 வீடு இருக்குது. அது ஒரு ரோட்டோட நாமை பாருங்க. ஒரு வீட்டோட இருக்கிற ரோட்டோட நாமை பாருங்க, புது தார் ரோடு. இந்த பக்கத்து அதுக்கு முன்னத்த கட்டில் சேரு பாருங்க. குழந்தை வச்சு எப்படி போவாங்க.